தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெற்ற 3ஆம் நாள் நவராத்திரி திருவிழா மற்றும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 3ஆம் நாள் நவராத்திரி திருவிழாவில் மீனாட்சி அம்மன் முத்தங்கி சேவை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவபெருமான் திருவிடையாளர்களை எடுத்துரைக்கும் வகையிலான அமைக்கப்பட்ட கொலுவை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழா 3ஆம் நாள் உற்சவத்தில் அம்பாள் பராசக்தி அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மலர் மாலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு கஸ்தூரி அரங்கநாதர் ஆலயத்தில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி கோட்டை பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து ஏராளமான பெண்கள் தங்களது இல்லங்களில் இருந்து கொண்டு சீர்தட்டுகளை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று கஸ்தூரி அரங்கநாதர் ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்தனர். தமிழ் சொல்லெடுத்து பாடிடுவோம் சுந்தரேசர் மைந்தனே. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் கம்பத்ராயன் கிரி மலை கோவிலில் 3வது சனிக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் மலை ஏறி பெருமாளை தரிசனம் செய்தனர். வேண்டியது நிறைவேறியதற்கு காணிக்கையாக 5 அடி முதல் 10 அடி வரையிலான வேல் கம்பை மலை உச்சிக்கு கொண்டு வந்து நட்டு வைத்தனர். பெரம்பலூரில் மரகதவல்லி தாயார் சமேத மதன கோபாலசுவாமி திருக்கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகை சரணாராயண பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மூலவரையும் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத மலையப்பர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கண்ணாடி அறையில் எழுந்தருளிய உற்சவரையும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தென் திருப்பதி என அழைக்கப்படும் திருமலை வையாவூர் மலை மீது உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அமராவதிப்பட்டினம் கிராமத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்று பெருமாளை வழிபட்டனர்.
திருப்பதியில் பிரம்மோற்சவ திருவிழாவிற்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்படும் திருக்குடைக்குள் சென்ன கேசவ பெருமாள் கோவிலில் தயாரிக்கப்பட்டு திருப்பதிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே கவரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு திருக்குடைகள் வருகை தந்தது. திருக்குடைகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் பதானிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழியனுப்பி வைத்தனர். பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலில் நவராத்திரி 2ஆம் நாள் நிகழ்வில் மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். நவராத்திரியின் 2ஆம் நாளில் மதுரகாளியம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதேபோல் பெரம்பலூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமலை ஏழுமலையான் கோவில் 2வது நாள் பிரம்மோற்சவத்தில் சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்த மலையப்ப சுவாமியை திரளான பக்தர்கள் மனமுருக தரிசனம் செய்தனர். திருமலை ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 2வது நாளான நேற்று இரவு சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் 4 மாட வீதியில் அன்ன வாகனத்தில் வலம் வந்த மலையப்ப சுவாமியை திரளான பக்தர்கள் மனமுருக தரிசனம் செய்தனர். சுவாமி வீதி உலாவில் கர்நாடக, ஆந்திர, ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கோலாட்டம், பஜனைகள் மற்றும் பல்வேறு வேடம் அணிந்து பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர்.